எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழில வறுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சுடர் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி பசங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஏன் டாடி சொல்கிறீங்க, இருங்க உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் போயிடுறாங்க. சுடர்கிட்ட வந்து கவின் கேட்குறான், ஆமாம் என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, எனக்கு என்ன தெரியும், நான் அதுக்கு தான் நம்மளே தனியாக போயிடலான்னு சொன்னேன். டாடி வந்து ஏதோ ஸ்பெஷலாக ஐடியா பண்ணுறேங்கிற பேரில் மொக்க போட்டுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப போர் அடிக்குது தமிழ் அப்படின்னோடனே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, இன்னொரு 10 நிமிஷத்தில் ஸ்கூலுக்கு போயிடுவான்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, உடனே காருக்குள்ளே வந்துட்டு டன்டடைன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு 4 கிஃப்ட்டு புக்கு கொடுக்குறாங்க. இங்கே பாரு அபி, உனக்கான வந்து ஹிஸ்ட்ரி புக்கு, இந்த பக்கம் ஜியாகிரஃபி புக்குன்னு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு கடைசியில் ஹைலைட்டாக வந்து எல்கேஜி படிக்கிற நம்ம அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து கிராவிட்டி புக்கு கொடுத்தாரு பாருங்க. அதை பார்த்தோன்னா வந்து வேறு லெவலில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம வந்து சுடர், ஆமாம் எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஆமாம் இப்போ எதுக்கு சார் கிஃப்ட்டு அப்படின்னு கேட்டோன்னே, பசங்கள்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தான் வந்து புக்கெல்லாம் நிறைய வாங்கி படிக்கணும், அப்போ தான் அறிவு வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இறக்கி விட்டுட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. பசங்களை ஸ்கூலில் இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் காரில் வந்துட்டு இருக்கப்போ வந்து எழிலுக்கு ஒரு ஃபோன் வருது. ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. ஆமாம் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் திடீர்னு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, அது ஒன்றும் இல்லை, பசங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்பப்போ நம்ம கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே சுடருக்கு சிரிப்பு தாங்க முடியாமல் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி நான் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஆமாம் எதுக்கு நீ இப்போ சிரிச்சிட்டு இருக்க, என்ன சார் இந்த நாட்டில் எனக்கு சிரிக்க கூட உரிமை இல்லையா அப்படின்னா, அது நீ தாராளமாக சிரிச்சுக்கலாம், என்னை பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு வந்து எழில் கேட்டோன்னே, பின்ன என்ன சார் பசங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே நினச்சிக்கிட்டா போருமா அப்படின்னா, உனக்கு பொறாமை, பசங்களை வந்து நான் உன்னோட பெட்டராக பார்த்துக்கிறேங்கிறனால வந்து நீ வந்து ஜெல்லசியில் வந்து சொல்கிற. யார், எனக்கா சார், ஆமாம் பசங்க ஏன் வந்து கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்கள் அப்படின்னோடனே, வாங்கி கொடுத்த புக்கு எல்லாத்தையும் அங்கேயே கிஃப்ட்டை வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, எதனால் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மறந்துட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. எழில் சமாளிக்கிறாப்புல, சார் ஒருத்தர் மறக்கலாம், 4 பேர் எதுக்கு சார் மறக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசை இருக்கிறது கரெக்டு தான் சார், அது தப்பு கிடையாது, ஆனால் என்ன கிஃப்ட்டு கொடுக்கணுங்கிறத அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தான் தெரியும், உங்களுக்கு என்ன சார் தெரியும், எல்கேஜி படிக்கிற புள்ள, அவளுக்கு எதுக்கு சார் கிராவிட்டி புக்கு கொடுக்குறீங்க, அவளுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா, முதல்ல எத்தனை பேஜ் இருக்குன்னு என்ன தெரியுமா சார், ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அவங்கள அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பேசாத, அப்போ தான் வந்து அவங்க அறிவாளியாக ஆவாங்க என்ன மாதிரி. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு பசங்களை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்கிறீங்களா, நான் கேட்குறேன்ல, அபியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்கள், அபி என்னவா ஆகணும்னு நினைக்கிறா அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்ல முடியாமல் திருத்தனமாக முழிக்கிறாப்புல. சரி காவியாவை பற்றி கேட்குறேன், அவளுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு சிங்கிங் தான் பிடிக்கும், அது ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் சார், அதை தவிர்த்து வேறு என்ன செய்யுங்க, சரி அவளுக்கு பிடிச்ச ப்ளேபேக் சிங்கர் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னோன்னா தெரியலாமல் முழிக்கிறாங்க. சரி அது கூட விட்டுருங்க, கவினுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்களேன் சார், கவின் வந்து டிராயிங் வரைவான்ல, அவங்களுக்கு வந்து யாரை பிடிக்கும், என்ன வரைகிறது பிடிக்கும் அது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை அதை தவிர வேறு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னோடனே, சரி கவினை கூட விட்டுருங்க, ஏன் இப்போ கூட நான் கொடுத்த புக்கு வாங்கினானே அவன் கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னொன்னே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறேன், இந்த புக்கை போட்டுட்டு எப்படியாவது ஓடிடலான்னு பார்த்தா முடியலையே அப்படின்னோடனே மறுபடியும் சிரிக்கிறாங்க. இங்கே பாரு சிரிக்காதான் சொல்கிறாங்க. சரி அவங்க எல்லாரையும் விட்டுருங்க சார், இந்த குட்டி பாப்பா அஞ்சலிக்கு இருக்குது, என்னென்ன பிடிக்கும்னு நான் எதுவும் கேட்கல, நீங்களே சொல்லுங்களேன், நான் கேட்போம், ஐஸ்கிரீம் பிடிக்குமா இல்லை சாக்லேட் பிடிக்குமா, என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னோடனே, முதல்ல நீ நிப்பாட்டு அப்படின்னு காரை விட்டு நிப்பாட்டிட்டு நீ கீழே இறங்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்படி பாதி வழியில் என்னை நிப்பாட்டிட்டு போனீங்கன்னா நான் எங்கே போவேன், வீட்டுக்கு நீ எப்படியோ போ, முதல்ல காரை விட்டு கீழே இறங்கி, என்னையா கிண்டல் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே இறங்கிடுறாங்க. இறங்கணுன்னு, சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார், நான் என்னை விட்டுட்டு இங்கே பாதியிலே போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வந்து கூப்பிட்ற வரைக்கும் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ரொம்ப நேரம் ஆகுது, மதியம் ஆகி போயிடுது, இன்னமும் வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் கோவத்தை விட்டுட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிடுவோமோ, வரட்டும் என்ன ஆனாலும் இந்த தடவை எழில் சாரை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார் வருதை பார்த்தோன்னா, கார் வருது கண்டுக்காத அப்படின்னு கூப்பிட்றாங்க. அட்ரஸ் கேட்குறாங்க. ஐயோ என்னது குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு, இத்தனை பேர் இருக்காங்க என்னை பார்த்து ஏன் கேட்குற அப்படின்னு சத்தம் போட்டு திட்டுறாங்க. சுடர் வந்து, உனக்கு தான் சும்மா வெட்டியாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு, மற்றவங்களாம் வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அதனால் தான் கூப்பிட்டேன், என்னை பார்த்தா வெட்டியாக இருக்க மாதிரி இருக்கா, சரி கிளம்பு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் போயிடுது. போனதுக்கப்புறமேட்டுக்கு நைட் ஆகிடுது, பசிக்குதே, சரி முதல்ல தண்ணியை குடிப்போம் அப்படின்னு கடையில் வாங்கி தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடித்து முடிச்சுட்டு பேசாமல் நம்ம போயிடலான்னு பார்த்தா கையில் காசு கூட இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக 4-5 ரவுடிங்க வராங்க. சுடர்கிட்ட பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் எழில் வீட்டுக்கு வந்தோடனே தமிழ் வந்து தமிழ் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே,
என்ன எழில் நீ மட்டும் வர, காலையில் அழைச்சிட்டு போனேன்ல ஆளையை காணோம், அவள் வரவே இல்லையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அப்போ தான் அச்சச்சோ அவன் வந்து உண்மையிலேயே அங்கேயே வெயிட் பண்ணிட்டால, இரு நான் இந்த பேக் பிடிமா நான் அழைச்சிட்டு வரேன்ட்டு எழில் வராங்க. அந்த இடத்துல மயங்கி விழுந்து கிடக்காங்க. அதை பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க. அதோட எபிசோட முடிக்கிறாங்க.